புதிய கல்விக் கொள்கை மீது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு கால அவகாசம் இந்த மாதத்துடன் முடிவதால் தமிழக அரசு உடனடியாக கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வெளியிட்டது. இந்த அறிக்கையில் உள்ள கருத்துக்கள் குறித்து கல்வியாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், அந்தந்த மாநில அரசுகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையின் மீது நாடு முழுவதும் பரவலாக விவாதங்கள் நடத்தப்பட்டு இதில் உள்ள சாதக பாதக அம்சங்கள் குறித்து கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மத்திய அரசுக்கு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள கல்வியாளர்களும், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் இந்த அறிக்கையில் பல்வேறு சாதகமான அதன் நல்ல அம்சங்கள் பல இருந்தாலும் பாதிக்கக்கூடிய, மாணவர்களை பாதிக்கக்கூடிய பல கருத்துக்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதால் இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் பல்வேறு விஷயங்களை அவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு கூட்டங்களும் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது கல்வி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவித்து அவர்களும் மாநிலம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கருத்து தெரிவிப்பதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இதற்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு இதுவரை தன்னுடைய கருத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினரையும் அழைத்து இந்த விவகாரம் தொடர்பாக கலந்து பேசி மாணவர் சமுதாயத்திற்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாத அளவிற்கு தமிழக அரசு அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.